மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அம்மா பசு சரியான லிஃப்ட்டுங்க. கடைசியாக நமக்கு கொடுத்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கான லிஃப்ட்டு. அதுவும் பைக்கில் உட்காந்து இந்த பேக்கை மாட்டிகிட்டு வந்தது சும்மா முதுகு பெண்டு கல்றுச்சுங்க. ஃபைனலாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கண்டுபிடிச்சாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து பேக்கை இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் பெயின்லாம் கம்மியாகுது. ஸோ கேக்குங்க சார், ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் தமிழ்நாடு வண்டி இருந்துச்சு, எனக்கு தெரியும் எப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்து கேட்டேன். இருக்குப்பா, சாப்பாடு இருக்குப்பா, நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வைசாக்ல தான் இருக்கோம். அதாவது விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்மளோட பயணம் வந்து ஒடிசா நோக்கி அப்படியே போகுது. அதுவும் எப்படி போகுதுன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம லிஃப்ட் கேட்டு தான் போகிறோம். எத்தனை நாளில் போவோம்லாம் தெரியல, பட் டுவர்ட்ஸ் ஒடிசா நம்ம போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்முங்க, சிஎஸ்ன்னு சொல்லிட்டு கவு சர்ஃபிங் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி நான் வந்து அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாமா, அதாவது ஸ்டே வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த மாதிரி தான் வந்து ஒரு கான்செப்ட் இது. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக மாற்றிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ அந்த இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும், கவு சர்ஃபிங்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ், பயோ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே, அவங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி உங்களை ஸ்டே பண்ண வச்சுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. லைட்டாக துண்டு மட்டும் காய வேண்டியது இருக்குது, அது மட்டும் காஞ்சோம் அப்படியே எடுத்து வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு இங்கே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுருங்க. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இந்த சேனலில் சுற்றி பார்த்துடலாம். அதுவும் எப்படி படமே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நம்ம லிஃப்ட் எடுத்து என்எஸ் ரோடுக்கு நம்ம போனோம். ஸோ ஒரு வழியாக மார்னிங் லிஃப்ட் கிடச்சிருச்சு. வாங்க அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த அண்ணா வந்து செகண்ட் லிஃப்ட் வந்து 10 கிலோமீட்டர் கிடச்சிருச்சுங்க. ஸோ அப்படியே கொண்டு வந்து ஒரு ஹைவேல விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஹைவேல தான் நம்ம நேராக போனோம். அனந்தபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊர் போனால் தான் நம்ம வந்து என்ஹெச் ரோடு பிடிக்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த வைசாக் சிட்டி உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரோடு. ஸோ அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. அப்படியே யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நமக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க, பார்க்கலாங்க. அப்படியே லிஃப்ட் கிடச்சிச்சுன்னா ஒரு 15 கிலோமீட்டர் போயிடலாம். பிளேஸ்னால் செம்மையாகவே இருக்குங்க, ஃபுல்லாகவே செம்ம க்ரீனரி. கிளைமேட்டும் வந்து சொல்லவே வேணாம், இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குங்க. நான் தேவையில்லாமல் இதை போட்டு வந்துட்டேன் போல், மழை பெய்யாது போல். மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருக்குது, ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லிஃப்ட்டு கிடச்சிருச்சிங்க. அப்படியே வந்து ஏறி போக ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இந்த சீனரி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குங்க வைசாக். ஆனால் நம்ம வந்தது வந்து ஒர்த்தாக போச்சு. ஸோ வேறு லெவல் ஃபீலில் இருக்குது. அவ்வளோதாங்க, அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா என்ஹெச் பிடிச்சிடலாம். கொஞ்சம் தூரம்னா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்டே போனோம் அப்படின்னா என்ஹெச் பிடிச்சிடலாம். லிஃப்ட்டு கேட்கலாம், இருங்க கேட்டு பார்ப்போமா. ஒரு அண்ணன் வராங்க, அவங்க நம்மளை பார்க்க கூட இல்லைங்க. பார்த்துருந்தாங்கன்னா வச்சு நிப்பாட்டுறதுக்கு யோசிச்சுருந்துருப்பாங்க, பட் ஆனால் பார்க்கவே இல்லை. இருங்க வேறு வண்டி வருது, கேட்போம். ஸோ நமக்கு லிஃப்ட்டு கிடைக்கல, அந்தளவுக்கு வரலங்க. கரெக்டாக சிக்னலா, ஸோ அதனால் சிக்னலில் இருக்கிறனால நமக்கு யாரும் நிப்பாட்ட மாட்டுறாங்க. ஐயோ, சிக்னல் போட்டாங்க. இதுக்கப்புறம் கை போட்டோம் அப்படின்னா ஆட்டோ மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். ஒரு வழியாக அனந்தபுரம் வந்தாச்சுங்க. அதை போட்டிருக்கு பாருங்கள், அனந்தபுரம் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஃப்ளைஓவர். அந்த ஃப்ளைஓவரில் தான் நம்ம போனோம். ரைட் சைடு திரும்பி அப்படியே மேலே ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஹெச் ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. டக்குன்னு நமக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரியே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கணும். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, சூப்பரான கிளைமேட்டு. ஒரு வழியாக பெரிய என்ஹெச்க்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 இது 8 வழிச்சாலை மாதிரி ஒரு இதுங்க, பெரிய ரோடு.
பட் ஆனால் நம்ம இப்போ டவுனில் நின்றுட்டுருக்கோம். எல்லா வண்டியும் செம்ம ஸ்பீடில் டவுனில் போயிடும். ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்க நீங்கள் நிப்பாட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் டவுன்லலாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. மைண்டில் பிளிங்க் கூட ஆகாது நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. பிரேக் அடித்தா அவங்க வண்டி அவ்வளோதான் காலி ஆகிடும். ஸோ அதனால் யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. அப்படியே நடந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் எப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு வருதோ அங்கே நின்று தாங்க கேட்க முடியும். இங்கே ஏதாச்சும் பைக்கு கிட்டே கேட்கலாம். ஏதாச்சும் பைக்கு கேட்டு பார்ப்போமா? எல்லாருமே வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்பீடாக போகிறவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்க முடியாது, அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரு வண்டி நின்றுடுச்சிங்க. ஸோ வேகமாக ஓடி போய் டக்கு 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 டக்குன்னு ஏறிடணும். ப்ரோ ட்ராப் மீ ஆன் த வே. யா தேங்க்யூ. ஒரு வழியாக நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடாக போயிட்டு அங்கே நின்றுக்க வேண்டியதான், நின்றுட்டு கேட்க வேண்டியதான். சரி வாங்க போகலாம். Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something. சரியான லிஃப்ட்டுங்க. கடைசியாக நமக்கு கொடுத்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கான லிஃப்ட்டு. அதுவும் பைக்கில் உட்காந்து இந்த பேகை மாட்டிகிட்டு வந்தது சும்மா முதுகு பெண்டு கல்றிச்சிங்க. ஒரு வழியாக வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வந்து டக்குன்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. பல்சர் பைக்குங்கிறதுனால வழி தெரியல. ஸோ இப்போ திருப்பி போயிட்டு அப்படியே ஹைவேல நின்று நம்ம அடுத்த லிஃப்ட் எடுக்க வேண்டியதான். இதுதான் வந்து கொல்கட்டா ரோடு. ஸோ கொல்கட்டா ரோட்டில் போனால் தான் நம்ம வந்து புவனேஸ்வர் போக முடியும். ஸோ புவனேஸ்வர் போனால் தான் நம்ம வந்து கொனார்க் போக முடியும். கொனார்க் நான் போய் பார்த்தே ஆகணும். போயிட்டு அடுத்த லிஃப்ட்டு கேட்க ஆரம்பிப்போமா? சரி வாங்க. என்ன பண்ணுறது, இல்லை உங்கேயாச்சும் அப்படியே படுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போங்க. அந்த 80 கிலோமீட்டர் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டே. ஃபுல்லாக வந்து பைக்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு என்ஹெச்சில் அப்படியே உட்காந்தாச்சு. ரொம்ப கால் வலிக்குது, பேக் வெயிட் தாங்க முடியலங்க. இப்போ தான் ஒரு லிஃப்ட்டு கிடச்சிச்சு. அப்படியே கொண்டு வந்து என்னை இந்த ஊரில் விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு ஸ்ரீகாகுளம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் 25-30 கிலோமீட்டரும் இருக்குது. ஸோ அது போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது எப்படியாச்சும் அவுட்டர் ரோடு பிடிச்சிடலாங்க. ஸோ மேபி கிடச்சிரும்னு நினைக்கிறேன் லிஃப்ட்டு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கோமா, முதுகு ரொம்ப வலிக்குது. ஸ்ரீகாகுளம் வந்தாச்சுங்க ஒரு வழியாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் இருந்துச்சு டிஸ்டன்ஸு. 91 கிலோமீட்டர். காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 9 o'clock ஃபஸ்ட்டு லிஃப்ட் கிடச்ச மாதிரி ஞாபகம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டோம் இன்றைக்கி. இப்போ எதில் போயிட்டுருக்கோன்னா ஒரு ஹைவேல தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வண்டியே வரமாட்டேங்குதுங்க, எல்லாம் எம்டியாக இருக்குது. இது மதிய டைமில் உச்சி வெயிலில். ஸோ யாரையுமே பார்க்க முடியல. லாரிக்காரவங்க யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. பைக்கு தான் பெஸ்ட்டு வே டு ட்ராவல். ஐ திங்க் அதுதான் நமக்கு ஈஸியாக லிஃப்ட் கிடைக்கும். ஃபைனலாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கண்டுபிடிச்சாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து பேக்கை இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் பெயின்லாம் கம்மியாகுது. சரியான பெயினுங்க. மழை வேற தூடுற மாதிரி இருக்குது, லைட்டாக தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அப்படியே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டேன். ஸோ வெயிலெலாம் தணிஞ்சு கொஞ்சம் அப்படியே ஹீட்டாக இருக்குங்க. ஏன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வார்மாக இருக்குது டெம்பரேச்சரு. அது குறைஞ்சதுக்கப்புறமா ஈவினிங்காக நம்ம வந்து அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க, ஒரு 2-2:30 ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மக்களே. சூப்பராக இருக்குது பிளேஸு. ஃபுல்லாக வந்து செம்ம க்ரீனரியாக இருக்குங்க இந்த ஏரியா. நல்ல ஒரு க்ரீனரியான லொக்கேஷனு. சரி ஓகே, ரெஸ்ட் எடுப்போம். இந்த ஜேர்னியோட ஃபஸ்ட்டு கார் லிஃப்ட்டுங்க. ஸோ அண்ணன் தான் நமக்கு லிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஹாய் ப்ரோ, தேங்க்யூ. அண்டு நமக்கு இது ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தரேன்னு நாங்கள் இறக்கி விட்றப்ப. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்றப்ப நமக்கு தரேன்னு சொன்னாங்க. சரி வாங்க மக்களே, எப்படியே போகலாம். நல்ல வேலை கிடச்சிச்சு. ஸோ யா கேக் இன்சைட் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. இவங்க வைசாக்லேருந்து தான் வந்துட்டுருக்காங்கன்னா நான் அப்போவே பார்த்துருந்துருக்கலாம். ஓகே ப்ரோ, ஐ எம் கோயிங். தேங்க்யூ. ஒரு வழியாக பீஸ் போட்டாச்சுங்க. அப்புறம் அந்த பையன் இருந்தால், அந்த பையனுக்கு பாதி பீஸ் அப்படியே வெட்டி கொடுத்துட்டேன். அந்த பையன் உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அந்த பையன் தான் கத்தி கொடுத்தான். ஸோ அதனால் அவனுக்கு பாதி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டேன். நமக்கு பாதி இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம போயிட்டு லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க.
மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அம்மா பசு காலிலேருந்து எதுவுமே சாப்பிட்லங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் வந்திருப்போம். சரியான பசி. நல்ல வேலை அந்த அண்ணன் கார் நிப்பாட்டி ஒரு 10 கிலோமீட்டர் லிஃப்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்தது இல்லாமல் 120 ரூபா காசு கொடுத்து ஒரு பன்னு கொடுத்து ஒரு பைனாப்பிள் கொடுத்தாங்க. ஸோ இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. சாரி 2:30 தான் ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் இருக்குது 3 ஆகிறதுக்கு. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே லிஃப்ட்டு கேட்டு எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். ஒரு 5 மணி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் டென்ட்டு போட்டு தங்கிட வேண்டியதான். என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. மழையில் வந்து மாட்டிக்கிட்டேன். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மழை பெய்கிறப்ப எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன். ஸோ ஒடிசாக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஒடிசா போகிறதுக்கு. ஸோ பார்டரில் பயங்கரமாக இருக்குது. வெறும் காட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஏன்னா ஒடிசாக்குள்ளே போடுறப்ப ஃபுல்லாகவே வந்து காடாக தான் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இங்கேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த காட் செக்ஷனு. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி எங்கேயுமே மழை இல்லை. இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகி அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்குங்க மழை. ஸோ யாரும் நிப்பாட்ட தான் மாட்டுறாங்க. லாரியில் கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ அகைன் நடந்து போக வேண்டியதுதான். இன்னொரு வண்டி வருது, கேட்டு பார்ப்போம். ஸ்லோ பண்ணுறாங்க. நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்டலைங்க. போக வேண்டியதுதான் திருப்பி நடந்து. ஸோ கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்ட்ரு வந்தாச்சுங்க. பார்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு லிஃப்ட்டு கிடச்சிது. எனக்கே தெரில. மார்னிங் வைசாக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே பைக்கு மாறி அப்படியே ஒரு வழியாக ஒடிசா பார்ட்ரு வந்தாச்சு. செம்ம பசிங்க. இங்கே எங்கேயுமே கடையே இல்லை. அதுவும் ஆண்டுவே ஃபுல்லாக NH ரோடா, ஒரு ஷாப் கூட இல்லை. அப்புறம் தமிழ்நாடு வண்டி இருந்துச்சு. எனக்கு தெரியும் எப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்து கேட்டேன். இருக்குப்பா, சாப்பாடு இருக்குப்பா, நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு எங்கேயாச்சும் இடம் பார்க்கணுங்க. இடம் பார்த்து அங்கே டென்ட்டு போட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒடிசாக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபுட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகேங்க, அப்படியே சாப்பிட்றலாம். புளிக்குழம்பு வச்சுருக்காங்க, சூப்பர். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாங்க. வாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வர மக்களே, இந்த வீடியோ வந்து நம்ம இங்கேயே முடிச்சிக்கலாம். நம்ம இந்த பார்டரில் இருக்கோம். அப்புறம் ஏகப்பட்ட தமிழ்நாடு வண்டி இருக்குங்க. ஸோ எல்லாருக்கிட்டே கேட்போம், யாராச்சும் புவனேஸ்வர் சைடு போகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ போனாங்க அப்படின்னா நம்ம அதில் ஏறி போயிட்டு புவனேஸ்வரில் வந்து கவு சர்ஃபிங்கில் வந்து நான் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிவிட்டு கொனார்க் டெம்பிளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்ததுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்க அப்படின்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இதில் சுற்றி பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்கும் குட் நைட் மக்களே. டாட்டா, பாய்.